அதாவது முந்தைய சமுதாயத்திற்கு கொடுக்காத வசதிகளை எல்லாம், உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் முந்தைய சமுதாயத்திற்கு நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள்ல கோடியில் ஒரு பகுதியை கூட முந்தைய சமுதாயம் அனுபவிச்சது கிடையாது. அதான் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம தான் அதிகமாக அனுபவிக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய செல்போன்களோ, கம்ப்யூட்டர்களோ, டிவிகளோ, வானொலிகளோ, கார்களோ, பங்களாக்களோ, இது மாதிரி ஏசிகளோ, இன்னும் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ, எவ்வளவுக்கு நம்ம பணம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த வாரெல்லாம் என்ன வசதிகளை வேண்டாலும், திங்கிறதுல கூட, சாப்பிடுறதுல கூட இப்ப இருக்கக்கூடிய எவ்வளவு வெரைட்டிகள்லாம் அந்த காலத்து மக்களுக்கு கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம அதை விட பல ஆயிரம், பல 100 மடங்கு என்ன செய்யறோம், அதிகமான இன்பங்களை உலகத்தை நம்ம தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு செய்தி தராத வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு தந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நபிகள் இப்ப நம்ம அதிகமா அனுபவிக்கிறோம் இல்லையா, இந்த அதிகமா அனுபவித்தல் என்பதெல்லாம் ஒரு எல்லை கோடு வகுத்து அந்த எல்லை கோட்டுக்கு பிறகுதான் இதெல்லாம் நமக்கு வருது. எப்ப, அதாவது மின் சக்திங்கிறது எப்ப உலகத்துல கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதுக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் எல்லாமே சாதாரணமான நிலையில் தான் மக்கள்லாம் இருந்தாங்க. மின்சக்தி மனிதன் செய்யற வேலையை எந்திரங்கள் அதுவா செய்யுது என்கிற நிலைமைக்கு வந்த பிறகுதான் நம்ம அதிகமா அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் இறங்கின அந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுக்கு முந்தின காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்களெல்லாம் எந்த காரியத்தை செய்யறா இருந்தாலும் அவங்களுடைய கையை கொண்டும் அவங்களுடைய உடம்பை கொண்டும் தான் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தார்களே தவிர, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அல்ல கால்நடைகளை கொண்டு செய்யக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர, எந்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில என்ன செய்யல அந்த மக்கள்லாம் இருக்க கிடையாது. அதனால நம்ம தானே அதிக வசதியை அனுபவிக்கிறோம் என்று நம்ம சொல்வது எந்த காலத்திலிருந்து இது அனுபவிக்கிறோம், நபிகள் நாயகம் காலத்துல எல்லாம் அனுபவிக்க செஞ்சோம் இல்ல. இதெல்லாம் எப்போ வருதுன்னா ஒரு 200 ஆண்டுகள் தான். இந்த 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி வாழ்ந்தவன் தான் ரொம்ப அனுபவிக்கிறானே தவிர, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் ஒரு அரிசி வேணும்னா உரல்ல போட்டு குத்தி குத்தி கை குத்தல அரிசி போட்டு தான் என்ன செய்யணும், ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்கிறதுக்கு என்ன 10 பேர் உட்கார்ந்து ஒரு 2 நாளைக்கு மெனக்கட்டா தான் அரிசி ஆக்க முடியும். இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்திலயும் அதுதான், அதுக்கு முந்தின காலத்திலையும் அதுதான் இருந்தது. அதனால நம்ம தான் அதிகமா அனுபவிக்கிறோங்கிறது நம்ம என்ன பண்றோம், குர்ஆன் இறங்கின காலத்துல சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம காலத்தோட வச்சுக்கிட்டு அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறதுனால நம்ம தானே அதிகமா அனுபவிக்கிறோம்னு தெரிகிறது. நம்ம அதிகமா அனுபவிக்கிறோங்கிற நெசந்தான். ஆனால் இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எந்த மக்களை நோக்கி முதல்ல பேசுகிறதோ, வரலாற்று ரீதியாக பேசும் பொழுது அந்த மக்களை தான் எடுத்துக்கொள்ளணும். சஹாபாக்கள் சமுதாயத்தை பார்த்துதான் உங்களுக்கு தராத வசதிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறதே தவிர, இந்த நவீன உலகத்தை வைத்து சொல்லப்படவே இல்லை. இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சஹாபாக்களை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறானே, அது கண்டுபிடிக்கல பத்தியோ நவீன சாதனங்களை பத்தின ஒரு விஷயம்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த காலத்துல குடிசையில வாழ்ந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ரொம்ப வறுமையில இருந்தாங்க, ஒரு துணியை போத்திக்கிட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் உணவாக சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் அவங்களுடைய நிலைமை இருந்தது. ஒரு ஆடைக்கு மறு ஆடை மாற்றுக்கு அவங்களுக்கு இல்லாம இருந்தது. அது மாதிரி வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசல்லையே படுத்து கிடந்தாங்க. இந்த மாதிரி அதாவது பொருளாதாரத்தை கொண்டு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறும் இல்லையா, அது அவங்களுக்கு நிறைவேறல. ஆனால் அவங்களுக்கு முந்தி உள்ள சுட்டிக்காட்டக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் கோட்டை கொத்தளங்கள்ல வசித்திருக்கிறார்கள். ஆது சமூகத்துடைய அந்த கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிதிலமடைந்த நிலையில அந்த பகுதிகள் முழுவதும் இருந்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வெறுமனே ஒரு தட்டுப்பந்தல போட்டு கொண்டு வாழக்கூடிய நிலைமை, உடைகள் இல்லாத ஒரு நிலைமை, உணவு இல்லாத ஒரு நிலைமை, அது மாதிரி குளிர்லையும் மழையிலையும் நடுங்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்த சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, அதுக்கு முந்தி இருந்தவங்க அவ்வளவு கஷ்டப்படல. அதான் அதுல காசு பணங்கள்லாம் அவங்கள்ட்ட ஓரளவுக்கு இருந்த காரணத்தினால கஷ்டப்படாம இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தான் அது சொல்லுதே தவிர, நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப நம்ம பயன்படுத்துற மாதிரி நவீன சாதனங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும், ஒரு தண்டனையின் காரணத்தினால அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிலாம் இருந்ததற்கு இது ஊகத்துல சொல்ல இயலாது. அதாவது துல்கர்னைன் போனார்னு சொன்னா அவருக்கு அந்த காலத்துல எல்லாம் அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம காலத்து வாழ்நாள்லாம் கிடையாது.
நூஹ் நபியை சொல்லும் பொழுது கூட அவங்களுக்கு 950 வருஷம் வந்து அந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணாங்க, நல்லா சொல்லி காட்டுறான். அதுக்கு முந்தி எவ்வளவு நாளைக்கு முந்தைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அதெல்லாம் வச்சா 1000 வருஷத்துக்கு மேல அந்த நூஹ் நபி அவர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அப்ப 1000 வருஷம் வாழ்நாள் உள்ளவர் வந்து அவர் வந்து இந்த உலகத்தை 10 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். நமக்கு வாழ்நாள் கம்மியா இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து இது எப்படி செஞ்சிருப்பாருன்னு நம்மள மாதிரி ஒரு 60 வயசு என்ற ஒரு கணக்கு பண்ணீர்களேயானால் அது துல்கர்னைனுடைய விஷயம் உங்களுக்கு டவுட் வரலாம். துல்கர்னைன் வந்து ஒட்டகத்திலேயோ அல்லது குதிரையிலேயோ அல்லது நடந்தோதான் பிரயாணம் செஞ்சிருப்பாரே தவிர அந்த மாதிரியான எந்திர உலகமோ ஒரு நவீன சாதனங்களோ அவற்றை இருந்தது கிடையாது. இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். ஆரம்ப கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து 60 முழம் கொண்டவராக படைத்தான். உயரம் மட்டும் 60 முழம். உயரம் மட்டும் 60 முழம் சொன்னா அகல எவ்வளவு நீங்க பாத்துக்க வேண்டியதான். 60 முழம் உயரம் உள்ள ஒருத்தருக்கு வந்து நம்மள மாதிரி இந்த ஒரு முழத்துக்கு அகலம் இருந்தா நிக்க முடியாது. பார்க்கவே நல்லா இருக்காது. அப்ப நமக்கு 5 அடிக்கு ஒரு 5 முழத்துக்கு ஒரு முழம் அகலம் இருந்துச்சுன்னு சொன்னா 60 முழத்துக்கு அந்த மாதிரி அவருடைய பாடி எல்லாமே இருந்திருக்கும். அவருடைய கால் மட்டும் 30 முழத்துக்கு இருக்கும். அப்ப ஒரு எடுத்து வச்சாருன்னு சொன்னா என்ன செய்வாரு, மதுரையில திருச்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்தில் போயிருவாரு. ஏன் கால் 30 முழம் எடுத்து வச்சாருன்னு சொன்னா கார் கூட அவ்வளவு வேகத்துல போக முடியாத. அப்ப அவங்க எல்லாம் உயரமா இருந்து படிப்படியாக குறைந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வளர்க்கறாங்க, அப்படியே இருந்து படிப்படியாக குறைந்து வந்து நம்ம இந்த நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால அந்த காலத்தில் இருந்த மக்களுடைய அது மாதிரி இப்ப எலும்பு கூடுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஜெயா டிவில கூட அந்த ஒரு 15 முழத்துல உள்ள ஒரு பாடியுடைய அந்த படிமங்களை மனித உடலுடைய படிமங்களை எடுத்து காட்டினாங்க. அப்ப 15 முழத்துக்கெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆதாரங்கள் கிடைக்கிறது. அப்ப பெரிய உயரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நடக்கிறது லேசு. நம்மள மாதிரி உள்ளவங்க ஒரு 8 எடுத்து வைக்கிறது மாதிரி அவங்க 40 மடங்கு 8 எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அப்ப அதிகமான தூரத்தை கடக்கிறது அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. அப்ப அந்த துல்கர்னைனுடைய வருஷம் எது நமக்கு தெரியவில்லை. அப்ப இவ்வளவு வந்திருப்பாருன்னு சொன்னா அவருடைய வாழ்நாள் அதிகமா இருந்திருக்கணும். அது மாதிரி அவங்களுடைய பாடி வந்து ரொம்ப நீளமாகவும் காலெட்டு வருது பெரிய பெரிய காலெட்டுகளாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா அவர் வந்து கிழக்க போயிட்டு மேற்க வர்றதுங்கிறதுலாம் என்ன இல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தே இல்ல. அதுதான் இருந்துச்சே தவிர இதெல்லாம் இருக்கிறது இதுக்கு நம்ம ஆதாரம் கிடைக்கிறது. எதுக்கு மனிதன் உயரமா இருந்ததுக்கு ஆதாரம் கிடைக்கிறது, அதிகமான வாழ்நாள் இருந்ததுக்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஆதாரத்தோடு உள்ளதிலேயே நமக்கு பதில் கிடைத்து விடுமே என்று சொன்னால் ஆதாரம் இல்லாத ஊகத்தை கொண்டே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து நுழைக்க கூடாது. இந்த மாதிரி விஞ்ஞான கருவிகள்லாம் இருந்திருக்கும், விமானங்கள்லாம் வச்சிருந்திருப்பாங்க, அது மாதிரி தான் அப்படி போய் வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது ஊகம். அது இது வந்து ஆதாரத்தோட உள்ளதா இருக்கிறது. இதுதான் வந்து அறிவுக்கும் பொருத்தமானதா இருக்கு. சயின்டிபிக்காவும் அதை நிரூபிக்க இயலாது. அந்த காலத்துல கார்லாம் இருந்துச்சு, அந்த காலத்துல பங்களாவெல்லாம் இதெல்லாம் விமானங்கள்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி சாதனங்கள் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் நம்ம சொல்வதாக இருந்தால் அதனுடைய எச்சங்களோ அதனுடைய ஒரு மிச்சங்களோ இன்னைக்கு என்ன செய்யும், உலகத்துல கிடைக்கத்தான் செய்யும். அப்ப அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. டினோசார்னு இருந்த ஒரு பிராணியுடைய எலும்புகள் எல்லாம் கூட என்ன செய்யறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல நவீனமான சாதனங்கள்லாம் இருந்தது என்பதற்கான எந்த ஒரு தடயம் கூட நமக்கு என்ன செய்யல, கிடைக்கவே இல்லை. அதனால நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால் இந்த காசு பணம் உணவு போக்குவரத்துல வறுமையா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப வறுமை வயப்பட்டவர்களா இருந்தாங்க. ஏன்னா வீடு வாசல்லாம் இழந்துட்டு வந்தாங்க. வாழ்ந்த பகுதி பாலைவனமா இருந்தது, பயிர் பச்சைகள்லாம் உற்பத்தி ஆகாது, வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும்தான் அங்க கிடைக்கும். அப்ப வெளியூர்ல இருந்து தான் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். அது இருக்கிற ஏரியாவை பொறுத்து இருக்குமா இல்லையா? நம்ம வாழ்ற இந்தியாவுல விட தென்னாப்பிரிக்கா வறுமையா இருக்கிற, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வறுமையா இருக்கிறத பாக்குறீங்க, நம்மளை விட அமெரிக்கா செழிப்பா இருக்கிறத பாக்குறீங்க. அப்ப இருக்கிற ஏரியாவை கொண்டு என்ன செய்யலாம், ஒரு காலத்திலேயே நம்ம டிஃபரெண்டா இருக்கத்தானே செய்யறோம். அந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத வசதி வாய்ப்புகள் எல்லாம் அந்த மக்களுக்கு இருந்து பெரிய பெரிய வீடுகள் கட்டினது கூட காரணம் என்ன, அவங்களுடைய அந்த திரகாத்திரமான உடல் வலிமையும் ஒரு காரணம். ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு 60 வருஷம் எடுத்துச்சுன்னு வைங்க, நம்ம செத்தே போயிருவோம். அவங்க 1000 வருஷம் உள்ளவங்களுக்கு ஒரு 60 வருஷம் செலவழிச்சு வீடு கட்டினாங்கன்னா மீதி 900 வருஷம் வீட்டுல வசிக்க முடியும்ல. அப்ப அப்படியெல்லாம் வந்து அந்த உடல் பராக்கிரமமான அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். லம் யுக்லகு மிஸ்லுஹா பில் பிலாத். அந்த சமூது கூட்டம் இருந்தார்கள், ஆது கூட்டம் இருந்தார்கள், அவங்கள போல யாரும் படைக்கப்படவே இல்லை. சமூதல்லதீன ஜாபு சஹர் பில்வாத், மலைகளை குடைந்து அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள் சமூது கூட்டத்தினர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் பாராட்டுகிறான். பராக்கிரமசாலிகளாகவும் நீண்ட ஆயுள் பெற்றவர்களாகவும் உடல் பெரிய சைஸ் உள்ளவர்களாகவும் இருந்திருப்பார்களே. ஆனால் நம்மளை விட கொஞ்சம் நல்லா தான் ஜாலியா தான் அனுபவித்திருப்பார்கள். அந்த ஒரு கணக்குல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட கம்பேர் பண்ணி
அது சொல்லப்பட்டதை தவிர நம்ம காலத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நம்ம ஒரு வருஷம் அனுபவிக்கிறத கூட அவங்க 1000 வருஷம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வெறும் ஒரு வருஷத்துல அனுபவிக்கிறோமே இவ்வளவு இன்பங்களை அவங்க 1000 வருஷத்துல கூட ஒரு வருஷம் நீங்க சுத்தி வந்துடலாம் உலகத்தையே. அவங்க 1000 வருஷம் ஆனாதான் அந்த உலகத்தை சுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. அது இந்த மின் சாதனங்கள் மனிதன் தன்னால் இல்லாம கருவிகளை கொண்டே அதுவே செயல்படக்கூடியதை கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த டெவலப்மெண்ட்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் சொல்லுங்க விளங்கிக் கொள்ளணும். நம்ம வேற மாதிரி சாதனங்கள்லாம் பறந்து போயிருப்பாங்க பெரிய அது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது அது ஆதாரம் இல்லாத ஒரு ஊகமா போயிடும்.